எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் ஆனியன் எடுத்திருக்கேன், கேப்சிகம், கேரட், டொமேட்டோ, கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், பன்னீர் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், கார்ன் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் போட்டுட்டு நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் பன்னீர் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லைட்டாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். காணும் பன்னீரும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணோன்னா நமக்கு பன்னீர் ரோஸ்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கான் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, பீன்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணால், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த ஹீட் இருக்கிறப்பவே கொஞ்சம் நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நார்மல் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் சீஸ் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். மயோனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர் வித் கான், அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீஸா சாஸ் இல்லைன்னா நீங்கள் கெச்சப் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல் போட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த ப்ரெட்டை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.